உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சூறாவளி அபாயம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. யாழ் வல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினம். யாழில் மழையை சாதகமாக பயன்படுத்தி திருட்டு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. அர்ஜுனாவை வைத்து திட்டமிட்டு தூண்டப்படும் இனவாதம், கௌசல்யாவுக்கு திரும்ப வாய்ப்பு. வெள்ளத்தில் சிக்கிய அனுர அரசின் முக்கிய எம்பியின் கார். இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த தாளமுகம் ஆழ்ந்த தாளமுகமாக வலுவடைந்த நிலையில் அது நேற்று முற்பகல் 11:30 மணி அளவில் திருகோணமலையிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்காக நிலை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சூறாவளியாக மாறக்கூடிய அளவுக்கு விரிவடைந்து கிழக்கு கரையை அண்மித்ததாக பயணிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதன் தாக்கம் காரணமாக எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதன் காரணமாக நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள சில பகுதிகள் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அலைகள் 2.5 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரை மேலெழக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோர பகுதிகளுக்கு அண்மித்த கடற்பரப்புகளில் கடல் அலைகள் சீற்றமாக காணப்படும். எனவே மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று கடற்படை மற்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் ஏற்படும் அனர்த்தங்கள் தொடர்பில் பொதுமக்கள் தொடர்பு கொள்வதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் வசதியாக காவல்துறை தலைமையகத்தில் 24 மணி நேர விசேட செயற்பாட்டு மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் 0112 027 148 0112 மற்றும் 0112472757 0112 30912 மற்றும் 0112 011 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக அழைப்பினை ஏற்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரணைமடு குளத்தின் 14 வான்கதவுகளும் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரம் குளத்தில் 32 அடி நீர் உள்ள போதும் வெளியேறும் அளவை விட வரத்தின் அளவு 5 மடங்கு அதிகமாக இருப்பதாகவும் தற்சமயம் செய்திகள் வெளியாகியுள்ளது. இவ்வாறான நிலையில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தனின் கோவிலை சூழ கடல் என பெருகியுள்ளது வெள்ளம். இதனுடைய தற்போதைய புகைப்படங்கள் வெளியாகி வைரலாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மன்னார் அருவியாற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது மன்னார் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக அருவியாற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் அதனை அண்மித்த பகுதிகளில் வசிக்கின்ற கிராமத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெறுமாறு மன்னார் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குறிப்பாக மடுக்கரை, ராசமடு, அரவைக்குன்று போன்ற பிரதேச மக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பில் உள்ள பாரிய குளங்களில் ஒன்றான உன்னிச்சை குளம் நேற்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளதனால் அப்பகுதி மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கரவவெட்டி மற்றும் மகளவெட்டுவான் பகுதிகளைச் சேர்ந்த மக்களையும் அத்தோடு தாழ்நில பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களையும் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு பிரதேச செயலாளர் சத்தியானந்தி நமசிவாயும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த நிலையில் சீரற்ற காலநிலையால் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக வவுனியா, ஓமந்தை, அல்லுகல்லு போட்ட குளம் உடைப்பெடுக்கும் அபாய நிலையில் காணப்படுவதாக கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் விமலரூபன் தெரிவித்துள்ளார்.
அலைக்கல்லு போட்ட குளம் தற்போது வான் பாய்ந்து வரும் நிலையில் குறித்த குளத்திற்கான நீர்வரத்தும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த குளம் எந்நேரமும் உடைப்பெடுக்கும் சந்தர்ப்பம் இருப்பதாகவும், மேலும் குறித்த குளம் உடைப்பெடுக்கும் சந்தர்ப்பத்தில் இதன் கீழ் உள்ள மாளிகை குளமும் உடைக்கும் நிலையும் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெரும் அனர்த்தம் ஏற்படும் அபாயம் உள்ளமையினால் இந்த குளத்தின் கீழ் உள்ள கிராம மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்த தின கொண்டாட்டம் நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் உள்ள அவருடைய இல்லத்தில் நேற்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் மற்றும் அப்பிரதேச மக்கள் ஒன்று திரண்டு மேதகு பிரபாகரனுக்கு கேக் வெட்டியும் இனிப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கியும் பிறந்த தினத்தை கொண்டாடியுள்ளனர். யாழில் மழையை சாதகமாக பயன்படுத்தி திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவமானது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. அச்சுவேலி ராசபாதை வீதியில் உள்ள வீடொன்றில் கடும் மழை பெய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றதாகவும், வீட்டில் புகுந்த திருடர்கள் மழையை சாதகமாக பயன்படுத்தி சுமார் 52 பவுண்ட் நகைகள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்றதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சிங்கள ஊடகங்கள் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வைத்தியர் அர்ஜுனாவை பயன்படுத்தி மக்களின் தமிழ் தேசியவாதத்தை தூண்டி இனவாதத்தை கட்டியெழுப்ப முயற்சிப்பதாக நோர்வேயின் அரசியல் ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் என் சரவணபவன் சுட்டிக்காட்டியுள்ளார். அர்ஜுனாவின் நாடாளுமன்ற பதவி பறிபோனால் அந்த இடத்திற்கு அவரது செயலாளர் சட்டத்தரணி கௌசல்யா வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த ஒரு வாரத்தில் சிங்கள ஊடகங்கள் தற்போது அர்ஜுனா தொடர்பில் தகவல் திரட்டுவதில் அதிக கவனம் உள்ளன. சிங்கள ஊடகங்கள் அவரை வைத்து தகவல் எடுத்து தங்களை பிரபலியப்படுத்துவதற்கு முனைகின்ற நிலையில் அவரும் அதற்கு ஏற்றது போல் நடந்து கொள்கின்றார். இந்த நிலையில் ஊடகங்களின் இந்த வலையில் அவர் மாட்டிக்கொண்டு அது அவருக்கு எதிராக திரும்பி அவரது பதவி பறிப்போக்கு அதிகம் வாய்ப்புள்ளது. அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சம்பவமானது தமிழ் ஊடகங்களை தாண்டி சிங்கள ஊடகங்களில் பெரும் பேசு பொருளாகவும் மாறியுள்ளது. அனுர ஆட்சியில் இனவாதத்திற்கு வாய்ப்பில்லாத பட்சத்தினால் தற்போது சிங்கள ஊடகங்கள் எல்லாம் தமிழ் மக்களை இவ்வாறு தூண்டிவிடலாம் என காத்துக் கொண்டிருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் நிகழ் அபேசிங்கவின் கார் நாடாளுமன்ற குளத்திற்குள் வீழ்ந்து விபத்திற்குள்ளாகியது. நிகழ் அபேசிங்கவை ஏற்றுவதற்காக நாடாளுமன்றம் சென்ற வேளையில் இந்த கார் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சாரதி ஆபத்தின்றி பாதுகாப்பாக நாடாளுமன்ற ஊழியர்களினால் மீட்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூறாவளி அபாயம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. யாழ் வல்வெட்டித்துறையில் இடம்பெற்ற தலைவர் பிரபாகரனின் பிறந்த தினம். யாழில் மழையை சாதகமாக பயன்படுத்தி திருட்டு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. அர்ஜுனாவை வைத்து திட்டமிட்டு தூண்டப்படும் இனவாதம், கௌசல்யாவுக்கு திரும்ப வாய்ப்பு. வெள்ளத்தில் சிக்கிய அனுர அரசின் முக்கிய MPயின் கார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.